தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக தேவனை அறிந்து கற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஏசாயா 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. 11வது வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் வாசித்த இந்த வேத பகுதி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களோடு உள்ள ஒரு உறவில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. சரி, இந்த வார்த்தையை தேவன் பொதுவாக எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்தும் போதும் இப்படித்தான் அவர் வெளிப்படுத்தினார். அதாவது தேவன் தன்னை யார் என்று பல நிலைகளில் வேதத்தின் வாயிலாக அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, அவருடைய வெளிப்பாடு இங்கே ஏசாயா சொல்லுகிறபடி அவரே கர்த்தர், அவரே இரட்சகர், அவரே உண்மையான தேவன் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். சரி, இதுதான் இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற காரியம். நான் ஏற்கனவே அந்த தலைப்பை நான் சொல்லியிருந்தேன், தேவனை கற்றுக்கொள்ளுதல். சரி, இங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவரே உண்மையான தேவன், அவரல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, வேதத்தில் பல இடங்களில் தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது. இது கட்டளையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன என்பதை நீங்களும் நானும் அவரை அறிந்து அவரை கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நமது வாழ்வில் நாம் பல சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமா, முதலாவதாக, when we learn that God is holy, when we learn that God is holy, that we will see that we are a sinner. தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் பாவிகள் என்பதை நாம் உணர முடியும். அப்ப முதலாவது தேவனை நாம் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் பரிசுத்தர் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தரான தேவன், அவர் பரிசுத்தர் என்பதை கற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை என் வாழ்வின் மூலமாக அது உணர்த்தக்கூடியதாக நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, when we learn that God is a God of just, that we will realize that God must punish our sin. தேவனை இரண்டாவது அவர் நீதியுள்ளவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நீதியுள்ளவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த நீதியான தேவன் பாவத்தை தண்டிப்பார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, தேவன் பரிசுத்தர் என்பதை கற்றுக்கொள்ளும் போது நாம் பாவிகள் என்பதை கற்றுக்கொள்ள முடிகிறது. தேவன் நீதியுள்ளவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாக பாவத்தை தண்டிப்பார், தண்டிக்கிறவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவது, when we learn that God is love, that we will accept his forgiveness through the Savior. தேவன் அன்புள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக அவர் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மன்னிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எல்லோரும் நீங்கள் என்னோடு இணைந்து
சிந்தித்து வருகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது, அவர் பரிசுத்தர். அதற்கு அநேக வசனங்கள் உண்டு. 1 பேதுரு 1:16 நாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தர் என்பதை அறியும் போது நாம் பாவிகள் என்பதை உணர முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவது, அவர் நீதியுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அவர் பாவத்தை தண்டிக்கிறவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் உபாகமம் 32 அதிகாரம் 4வது வசனம், ஏசாயா 45:21 போன்ற வசனங்களில் நாம் காணலாம். மூன்றாவது, அவர் அன்புள்ளவர். அதற்கு மிகச்சிறந்த உதாரண வசனம் அது யோவான் 3 அதிகாரம் 16வது வசனத்தில் உண்டு. சரி, அப்ப தேவன் அன்புள்ளவர். அப்படி அவர் அன்புள்ளவராய் இருப்பதால் அவர் தன் குமாரன் மூலமாக அல்லது இரட்சகரான கிறிஸ்து மூலமாக அவர் நம்மை மன்னிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான்காவது, when we learn that God is truth, that we will look to his word for the answers to life. தேவன் அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நமது வாழ்வுக்கான பதில் அவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமா அதற்கான ஆதார வசனங்கள் ரோமர் 1 அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மாற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவன் அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். அதைத்தான் நாம் பல இடங்களில் நாம் வாசிக்க முடிகிறது. என்னாகமம் 23:19 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 6 அதிகாரம் 18 வாசிக்கிறோம். God cannot lie. அவர் பொய்யுரையாத தேவன். சோ அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவராக இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவது, when we learn that God is sovereign, we will accept God's right to plan our life. தேவன் இறையாண்மை கொண்டவர். இந்த சாவரின் அப்படின்ற வார்த்தை, அதற்கு இறையாண்மை என்ற வார்த்தை அதற்கு பொருத்தமானதாக இருக்கும். சரி, அப்ப தேவன் இறையாண்மை கொண்டவர். அதை நாம் தானியேல் 4 அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இறையாண்மை கொண்டவர். அதுபோல எபேசியர் 1 அதிகாரம் 9-11 போன்ற வசனங்களில் நாம் காண முடியும். சரி, அப்ப தேவன் இறையாண்மை கொண்டவர் என்று நாம் கற்றுக்கொள்ளும் போது அவர் என் மீது அல்லது என் வாழ்வில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அல்லது என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்னுடைய வாழ்வு அது அவருக்கானது. ஏனென்றால் அவர் என் மீது இறையாண்மை கொண்டவராக இருக்கிறார். அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எனவே என் வாழ்வில் அவருடைய திட்டமும் தீர்மானத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும். அடுத்ததாக, when we learn that God is all powerful, we will trust him to help us. நிச்சயமாக தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அந்த ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படும், ஆம்னிபொட்டன்ட், அதாவது சர்வ வல்லமையுள்ளவர். அப்ப தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில் நாம் அவரை நம்பி அவர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை என்னால் கற்றுக்கொள்ள முடியும். அது எனக்கு தருகிறது. சங்கீதம் 62 சங்கீதம் 11-12 போன்ற வசனங்கள் வாசிக்கிறோம். பவர் பிலாங்ஸ் டு காட். வல்லமை தேவனுடையது என்று நாம் வாசிக்கிறோம். யோபு 26:14 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எரேமியா 32:17 நாம் வாசிக்கிறோம். He has made the heaven and the earth. அப்ப தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் எல்லா சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்வதற்காக அவரை தாராளமாக அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கலாம். அடுத்ததாக, when we learn that God is all present, then we will live each day seeking to please him. தேவன் அவர் எங்கும் இருப்பவர் என்பதை, அதாவது அவர் சர்வ வியாபி, அவர் எங்கும் இருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் அவரை பிரியப்படுத்தி நான் வாழ வேண்டும் என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் தேவன் அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமான சங்கீதம் 139 சங்கீதம். அப்ப அந்த 139 நாம் எங்கே இருந்தாலும் அங்கே தேவன் இருக்கக்கூடியவராக
இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். சோ சங்கீதம் 139 23 24 போன்ற வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. சரி, அப்ப தேவன் அவர் சர்வ வியாபி, அவர் எங்கும் இருக்கிறவர் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது தினந்தோறும் அவரை நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்ததாக, when we learn that God is wise, then we will praise his excellent name. தேவன் ஞானம் உள்ளவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் அவருடைய செயல்களை எண்ணி, அந்த ஞானமான செயல்களை எண்ணி அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் துதிப்போம். அந்த கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 11 அதிகாரம் 33 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்னா, he knows all things, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 147:5 his knowledge is complete, அதாவது அவருடைய அறிவு ஞானம் என்பது பரிபூர்ணமானது, அது முழுமையானது. his knowledge is perfect, அவருடைய ஞானம் பரிபூர்ணமானது. சோ தேவன் அவர் ஞானமாய் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அவரை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக, when we learn that God is good, when we learn that God is good, we will develop a thankful heart. தேவன் உண்மையிலேயே அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மையானவர் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது we will develop a thankful heart. நாம் எப்போதுமே அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர் நம் வாழ்வில் நன்மையை செய்கிறவர், நன்மையாகவே அவர் செய்கிறவர். எனவே அப்படி நன்மையை செய்வதால் நீங்களும் நானும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 நாம் வாசிக்கிறோம், his creation is good, அவர் படைத்தது எல்லாம் நல்லதென்று கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7 அதிகாரம் 12 வசனத்துல his laws are good, அவர் கொடுத்த அந்த பிரமாணங்கள் எல்லாம் அது நன்மையானது, அது நல்லது அப்படின்னு நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 145 15 16 போன்ற வசனங்கள் his providence is good, அவருடைய கரிசனை, அவருடைய வழங்குதல் அது நன்மையானது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 4 அதிகாரம் 4:5 his goodness provided his son, அவர் நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அந்த பகுதி நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. என்ன, தன் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கு. அப்ப தேவன் அவர் எப்போதும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்க, எனவே நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக, when we learn that God is faithful, we will depend on him. நீங்களும் நானும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும், நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவரை நாம் பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனத்துல God is faithful who called us to fellowship, அதாவது நம்மை அழைத்த அந்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து நம்ம சங்கீதம் 89 சங்கீதம் 20 வசனம் 22 24 நாம் என்ன வாசிக்கிறோம்? டிஃபெண்டிங் இஸ் பீப்புள், அவருடைய மக்களை பாதுகாப்பதில் பராமரிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 இந்த டைம்ஸ் ஆஃப் டெம்டேஷன், அதாவது சோதனைகளின் நேரத்தில் கூட அவர் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கிறோம், நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் நீதி உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 143 சங்கீதம் 1 வசனம், இன் ஹியரிங் அவர் பிரேயர்ஸ், நம்முடைய ஜெபத்தை கேட்பதில் கூட அவர் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தேவனை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம். சோ இன்றைக்கு தேவன் யார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படியாய் வாழ வேண்டும் என்பதையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் பரிசுத்தர், நான் பாவி என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
அவர் நீதியுள்ளவர், நிச்சயமாக அவர் பாவத்தை தண்டிக்கிறவர் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அவர் அன்புள்ளவர், எனவே என் பாவத்தை அவரால் மன்னிக்க முடியும், இரட்சகரான கிறிஸ்துவின் மூலமாக மன்னிக்க முடியும் என்று என்னால் கற்றுக்கொள்ள முடியும். அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை நான் கற்றுக்கொள்ளும் போது அவரே என் வாழ்வுக்கான பதில் என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும். அவர் இறையாண்மை கொண்டவர் என்பதை கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையிலுடைய திட்டம், நோக்கம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவரே அதற்கு உரிமையாளராக இருக்கிறார் என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை கற்றுக்கொள்ளும் போது எல்லா சூழ்நிலையிலும் அவரை என்னால் நம்ப முடியும் என்று கற்றுக்கொள்ள முடியும். அவர் எங்கும் இருப்பவர், சர்வ வியாபி என்பதை நான் கற்றுக்கொள்ளும் போது தினந்தோறும் அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஞானம் உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது அவருடைய ஞானத்தினுடைய அந்த செயல்களுக்காக, கிரியைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும் என்று என்னால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அவர் நன்மை செய்கிறவர், நன்மையானவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடிகிறது. கடைசியாக அவர் எல்லாவற்றிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளும் போது நான் அவரில் சார்ந்து வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் தேவனை நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். தேவனை கற்றுக்கொள்ளும் போது நமது நிலை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.